இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் விமானம் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் விமானம் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் விமானம் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. விமானம் விழுந்த பிறகு வெடித்து சிதறிய பெரிய அளவில் நெருப்பு பிளம்பு வெளியான அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விமானம் விழுந்த பிறகு வெடித்து சிதறிய பெரிய அளவில் நெருப்பு பிளம்பு வெளியான அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் விமானம் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. விமானம் விழுந்து வெடித்து சிதறிய இடத்திற்கு அருகே இருந்த கட்டிடத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம்? தற்பொழுது அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் என்பதுதான் வெளியாகி இருக்கிறது. எத்தனை மணிக்கு எப்படி இந்த விமான விபத்து ஏற்பட்டது என்பதை அத்தனையும் தெல்ல தெளிவாக இந்த சிசிடிவி காட்சி தற்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கின்றது. சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியில் தான் இந்த கோர விபத்து என்பது பதிவாகி இருக்கிறது. சரியாக காலை 8:46 3 நொடிகள். இதில் தான் இந்த நேரம் தான் சரியான நேரம். சரியாக 8:46 3வது நொடியில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த கரும் புகையுடன் பெரும் தீ பிழம்பு என்பது ஏற்பட்டிருப்பதையும் அந்த சிசிடிவி காட்சிகளின் மூலமாக நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. விமானம் நேரடியாக தரையிறங்குவதற்காக வந்து அது கட்டுப்பாட்டை இழந்து நேரடியாக தரையில் மோதி இருக்கக்கூடியது தெல்ல தெளிவாக இந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. இதில் ஓரளவுக்கு நாம் நிம்மதி அடைய வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அந்த சிசிடிவி காட்சி பொருத்தப்பட்டதிலிருந்து சில மீட்டர்களுக்கு உட்பட்டுதான் அந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருந்தால் லாரிகள் செல்கின்றது, இருசக்கர வாகனங்களில் ஆட்கள் செல்கின்றார்கள், பரபரப்பான ஒரு தேசிய நெடுஞ்சாலையாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. சரியாக அந்த விபத்து ஏற்பட்ட அதே நேரத்தில் லாரியில் சிலர் பேர் பயணிக்கிறார்கள். ஒரு 4-5 டூ வீலர் என்பதும் கிராஸ் ஆகின்றது. அந்த இடத்தில் மற்ற சில கடைகள் என்பதும் இருந்திருக்கிறது. ஒருவேளை அந்த விபத்து என்பது கொஞ்சம் தள்ளி இந்த சாலை பகுதியில் ஏற்பட்டிருந்தால் இன்னும் பெரிய சேதம் என்பதும் பெரிய உயிரிழப்புகள் என்பதும் ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக சரத் பவார் அவர்களுடைய இந்த அஜித் பவார் அவர்களுடைய இந்த மரணம் என்பது நிச்சயம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றுதான். அதே நேரத்தில் கொஞ்சம் இன்னும் தள்ளி இருந்தால் இன்னும் பெரும் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கும். மற்றபடி அந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. காக்பிட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானிகள் உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய அந்த பகுதி முழுமையாக சேதமடைந்து விட்டது என்பதாக முதல்கட்ட தகவல் என்பது தெரிவிக்கப்படுகின்றது. நம்மால் அந்த காட்சிகளின் வீரியத்தை பார்க்க முடிகின்றது. இவ்வளவு பெரிய விபத்து என்பது ஏற்பட்டால் நிச்சயமாக அதில் யாரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் நடந்திருக்கிறது. காலையிலிருந்து 8:30 மணி அளவில் இந்த விபத்து நடந்தது என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சரியான நேரம் என்பதும் கிடைத்திருக்கின்றது. 8:45 3வது நொடியில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. விமானியுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக அந்த விமானம் இழந்து விட்டது என்பதை தான் இந்த காட்சிகள் மூலமாக நம்மால் முழுமையாக பார்க்க முடிகின்றது. தற்பொழுது சம்பந்தப்பட்ட இடத்தில் விமான போக்குவரத்து இயக்குநர் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த விமானத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த கருப்பு பெட்டியை அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதிலிருந்துதான் என்ன காரணத்திற்காக இந்த விபத்து ஏற்பட்டது, மேடே மாதிரியான ஏதேனும் எச்சரிக்கையை விமானி கொடுத்தாரா போன்றவை எல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அஜித் பவாருடன் சேர்த்து 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் சோகமான விஷயம்.
அஜித் பவாருடைய குடும்ப உறவினர்கள் தற்பொழுது பாராமதி பகுதிக்கு நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உடலை அடையாளம் காண்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயம். 6 பேர் இருக்கிறார்கள். சரியாக அவர்களது உடல்கள் கொடுக்கப்பட வேண்டும். காக்பிட் முழுமையாக அழிந்து போயிருக்கிறது என்பதிலிருந்து அந்த விமானத்தை செலுத்திய விமானிகளுடைய உடல்களை கண்டறிவது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் இவ்வளவு பெரிதாக வெடித்து சிதறி இருக்கும் பொழுது பயணித்தவர்கள் மற்றவர்களது உடல்கள் என்ன ஆனது என்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. அந்த உடல்கள் எப்படி சேகரிக்கப்பட போகிறது, அது எவ்வாறு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட போகிறது போன்றவையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவலையுடன் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மற்றொரு பக்கம் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மோகன் ராம் அவர்களும் தனி விமானத்தின் மூலமாக பாராமதி பகுதிக்கு சென்றிருக்கிறார். அதே போல மகாராஷ்டிராவின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், இன்னொரு துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே ஆகியோரும் பாராமதி பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் 3 நாள் துக்கம் என்பது அனுசரிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்கள் சென்று கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்து சந்தேகங்களுக்குமான விடையை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் ஏன் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துடைய இந்த தனி விமானத்தை தொடர்ச்சியாக அஜித் பவார் அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார். சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவின் உள்ளாட்சி தேர்தலின் போது 4 முறைக்கு மேல் இந்த தனியார் விமானத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தனியார் விமான நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் தனியார் விமான சேவையை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கென்று சொந்தமாக ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நிலத்திலிருந்து 50,000 அடிக்கு மேலாக பறக்கக்கூடிய உயர் ரக விமானங்களும் அவர்கள் வசம் இருக்கிறது. ஷார்ட் ரேஞ்சிலிருந்து மிட் ரேஞ்ச் வரைக்கும் பறக்கக்கூடிய விமானங்களும் அவர்கள் வசம் இருக்கிறது. ஆனாலும் கூட இவ்வளவு பெரிய விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது வெறும் அஜித் பவார் அவர்களுடைய உயிரிழப்பு என்பதோடு மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பல விஐபிக்கள், அரசியல்வாதிகள், திரை நட்சத்திரங்கள், கிரிக்கெட் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் என்று பலரும் இப்படியான தனியார் விமானங்களை பயன்படுத்தி வரக்கூடிய சூழலில் அத்தனை பேருடைய ஒரு பயண பாதுகாப்பு என்பதும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது ஏதோ ரன்வேயில் சென்று அது கட்டுப்பாட்டை இழந்தது போன்று நிச்சயமாக தெரியவில்லை. அது நேரடியாக வந்து தரையில் மோதி இருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஏர் இந்தியா விமானம் எப்படி தரையேற முயற்சித்து அது ஃபெயிலியர் ஆனவுடன் அடுத்த 10வது நொடி கீழே விழுந்து நொறுங்கியதோ அதே போல முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் காலையிலிருந்து சொல்லப்பட்டு வந்தது, கடுமையான பனிமூட்டம் இருந்ததன் காரணமாக விமானியால் சரியாக தரையிறக்க முடியவில்லை என்ற ஒரு இன்னொரு தியரியும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் சிசிடிவியில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் வெட்ட வெளிச்சமாக நன்றாக தெரியக்கூடிய ஒரு சூழல் தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. சிசிடிவி காட்சிகளில் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் அத்தனையும் தெள்ள தெளிவாக தெரிவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் கூட ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதுதான் மிக பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான விடை என்பது விமான போக்குவரத்து இயக்குநரகம் செய்யக்கூடிய ஆய்வுகளின் பிறகுதான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.